ரீசென்ட் டைமா நெறைய பேர் விரும்பக்கூடிய ஒரு செக்மெண்ட்டா இந்த ஒரு 125 சிசி செக்மெண்ட்ன்றது மாறிக்கிட்டு வருது. அதுக்கு ரீசன்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம் இதில வந்து உங்களுடைய டே டு டே அண்ட் ஃபேமிலி பர்ப்பஸ்க்கு ஏத்த மாரி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும். அட் த சேம் டைம்ல நல்ல ஒரு மைலேஜும் தரும். அது இல்லாம இது வந்து ஒரு 125 சிசி செக்மெண்ட்ன்றனால அப்பப்ப சின்ன சின்ன லாங் டிரைவ்ஸுக்கும் நீங்க எந்தவித பயமும் இல்லாம எடுத்துட்டு போலாம். அது இல்லாம ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுக்கங்களேன், இந்த ஒரு 125 சிசி செக்மெண்ட்ல இப்போ உங்களுக்கு ஏகப்பட்ட ரேஞ்சான ஃபீச்சர்ஸும் குடுக்குறாங்க. இப்பேற்பட்ட இந்த ஒரு செக்மெண்ட்ல உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க இப்ப, நிச்சயமா ஒரு சரியான ஒரு வீடியோல இருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாப் 5 பெஸ்ட் 125 சிசி வித் குட் மைலேஜ் அதுலயும் குறிப்பா அஃபோர்டபுள் ரேஞ்சில பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்ன ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட்ஸ் பண்ண முன்னாடி தட்டி விட்டீங்கன்னா அது மாதிரி சூப்பர் பொடி கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாம வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோடைய பல்சர் N125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்ம பல்சர் சீரீஸ்லேயே ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு மாடல்னா அது இந்த ஒரு மாடல் தான். பட் டிசைனும் ஒரு மாதிரி கொஞ்சம் ஆக்வர்டாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பட் டிசைனுன்றது அவங்கவுங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்ன்றதுனால உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய டிசைன் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் பண்ணீங்க. டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு மாதிரி யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டி டிசைன் இருக்கக்கூடிய ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் டோன்னே எடுத்துக்கலாம். இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கிறது 124.58 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ரெட் மல்டிப்ளேட்ஸ் கிளட்ச். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், 11.83 பிஹெச்பி வரும். 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்டான பவர். அந்த 125 சிசிக்கு ஏற்ற ஒரு பவர்ன்றது நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 100 km/h வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 60 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஒரு டிசென்ட்டான ரேட்டிங்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப இதை மாதிரியான ஒரு மைலேஜ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதிகபட்சமாக ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ்னு பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 57 km வரைக்கும் கிடைக்குதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தா கூட இல்லை மைலேஜில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேஞ்சிலே இருக்குது. பிரேக்கிங் செட்டப்பில் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் ஸ்டாண்டர்டாக வருது. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே டோட்டல் வெயிட் 125 kg, சீட் ஹைட்டு 795 mm. நல்ல லைட் வெயிட்டான மாடலு. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 1,11,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,19,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய ஷைன் 125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125 சிசி செக்மெண்ட்டுன்னு வந்துட்டு அந்த ஒரு ஃபேமிலின்னு வந்தாலே மைண்டுக்கு வந்து நிற்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இந்த ஒரு வெஹிக்கிள் தான் இருக்கும். நிச்சயமாக இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல மைலேஜோட ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ். முன்ன சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃபேமிலிக்காகவே பார்த்து டிசைன் பண்ண மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னல் டோனில் தான் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்கும். சீட்டிங்கில் நல்ல ஒரு ஸ்பேஸும் ரைடிங் கம்ஃபர்ட்டில் உங்களுக்கு பெட்டரான ஒரு ரேஞ்சிலையும் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு 123.94 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளட்ச். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 10.59 பிஹெச்பி அண்ட் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 102 km/h வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 55 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்கா ட்ரம்ன்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. பின்னாடின்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் வருது. உங்களுக்கு சிபிஎஸ் மூலமாக காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 113 kg, சீட் ஹைட்டு 791 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,02,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,08,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை ப்ரைஸிங்கும் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் தான் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவுடைய சூப்பர் ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக் ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லணும்னா வச்சுங்களேன், இது ஒரு 125 சிசி செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வெஹிக்கிள். அதுவும் இது வந்து எக்ஸ்டெக்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸும் பெட்டராக கிடைக்கின்ற மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட. ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவுமே ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு அந்த ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் வெஹிக்கிள் மாதிரி தான் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு ப்ராடர் அண்ட் நல்ல ஒரு லென்த்தியரான சீட்டு. ஓவரால் வெஹிக்கிளோடைய ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்ன்றது ரிலி பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது இந்த ஒரு இடத்துல. இல்லாமல் இது எக்ஸ்டெக்ன்றதுனால ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ் அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, கால் நோட்டிஃபிகேஷன், எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். என்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு 124.7 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளட்ச்.
உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.72 பிஹெச்பியும் அதுக்கடுத்து 10.6 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணிருமா சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 61 கேம்பிள் வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லப்போனால் கம்பெனி ரிப்போர்ட்டட் மைலேஜ் 65 கேம்பிள் வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓனர் ரிப்போர்ட்டடே 61 தருன்றப்ப நிச்சயமாக நல்ல ஒரு மைலேஜ்ன்றதை உங்களுடைய ரைடிங் ஸ்டைலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். டீசெண்டாக ஓட்டுறப்ப பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ் வருது. பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 122 கேஜி, சீட் ஹைட்டு 793 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் 99,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,03,000 முடியுது. ரிலி ப்ரைஸிங்லேயுமே ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய கிளாமர் X125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு ரீசனபிள் ப்ரைஸிங்கில் பெஸ்ட் இன் கிளாஸான ஃபீச்சர்ஸோட ஒரு யூனிக்கான ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட் வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்க நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் தான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து பார்க்கறதுக்கு நான் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான வெஹிக்கிள் மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய ஓவரால் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோன்னா ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்கான வெஹிக்கிள் ஸ்ட்ரக்சர் தான். உங்களுக்கு நல்ல ஒரு சிங்கிள் பீஸ் சீட்டு நல்ல லென்த்தாக நார்மலாகவே இருக்கும். எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரு டேங்க் எல்லாமே ஃப்ளாட் டைப்ன்றதுனால உங்களுக்கு ஆக்சுவலாக இது ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட் வெஹிக்கிள் தான். பார்க்க ஸ்லைட்லி கொஞ்சம் ஃபீச்சரிஸ்டிக்காக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஃபீச்சர்ஸும் இந்த ஒரு செக்மெண்ட்டில் பெஸ்ட் இன் கிளாஸான ரேஞ்சில் இருக்குது. ஃபுல் எல்இடி செட்டப்பு, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அது இல்லாமல் இந்த செக்மெண்ட்டில் யாருமே கொடுக்காதது, ஆமாம், ரைட் பை ஒயர் கொடுத்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபீச்சர் கொடுத்த ஃபஸ்ட்டு 125cc அது நிச்சயமாக நம்ம ஹீரோடைய கிளாமர் X125 தான். ஆமாங்க. என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5-speed gearbox அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.46 பிஹெச்பியும் அதுக்கடுத்து 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 105 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 60 கேம்பிள் வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. இந்த வெஹிக்கிளுமே ஆல்மோஸ்ட் 65ன்ற மாதிரி தான் கம்பெனி ரிப்போர்ட்டட் கிளைம் பண்ணுறாங்க. ஆன் ரோடில் ஓனர் ரிப்போர்ட்டர்னு பார்த்தோன்னா 60 தருதுன்றப்ப கூட நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு 55 தந்தாலே என்னை பொறுத்தளவுக்கு 125 செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு மைலேஜ் தான். அப்படின்னப்போ மைலேஜில் இவங்களும் ஒரு சூப்பரான ரேஞ்சில் தான் இருக்காங்க. பிரேக்கிங் செட்டப்பில் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ் வருது. பின்னாடி இந்த ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக்கு ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. உடைய டோட்டல் வெயிட் 125.5 கேஜி, சீட் ஹைட்டு 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 1,03,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,11,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் ஒரு யூனிக்கான ஒரு வெஹிக்கிள் பஜாஜோடைய ஃப்ரீடம் 125 ஆமாங்க. நிச்சயமாக இந்த வெஹிக்கிளை வந்து நிறைய பேர் மறந்துருப்பீங்க. சொல்லப்போனால் ஒன்ஸ் அப்பான டைம் இந்த வெஹிக்கிள் லான்ச் ஆன புதுசுலாம் இதை பற்றி பேசாத ஆளே இல்லை, இதை பற்றி பார்க்காத ஆளும் இல்லைன்ற மாதிரி சொல்லலாம். எல்லாரும் இந்த வெஹிக்கிள் பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைமாக ஒன்றும் இந்த வெஹிக்கிள் பெருசாக சக்ஸஸ் மாடல் ஆன மாதிரியும் இல்லை, ரோட்லேயும் பெருசாக பார்க்க முடியல. அந்த அளவுக்கு இதுக்கு ப்ரொமோஷன்ஸும் இல்லை, அப்படியே டவுன் ஆயிடுச்சு. அதுக்கு ரீசன்ஸ்ன்னு பார்த்தோன்னா மேபி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். பட் ஸ்டில் நோ இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் மைலேஜ் ஓரியன்டாக ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளோடைய டிசைன் மாதிரி விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் யூனிக்காக பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சீட்டெலாம் நல்லா பயங்கர லென்த்தாக கொடுத்துருந்தது. உங்களுக்கு ஓவரால் இந்த வெஹிக்கிளோடைய ஸ்ட்ரக்சரே அந்த ஒரு டெலிவரி அண்ட் ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கும் இதில் உங்களுக்கு ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருந்தாங்க. வித் 5-speed gearbox அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 9.3 பிஹெச்பி அண்ட் 9.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 93 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, இதில் வந்து நீங்கள் மைலேஜில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனிக்க வேண்டியிருக்கு. மைலேஜ் பொறுத்தளவுக்கு இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று பெட்ரோலு, ஒன்று சிஎன்ஜி. நீங்கள் பெட்ரோல் பார்த்தோன்னா ஒரு 2 liters கிட்ட ஃபில் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சிஎன்ஜியும் ஒரு 2 kg கிட்ட போகலாம். சிஎன்ஜியில் பர் கேஜிக்கு ஆரம்பத்தில் வந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் போகலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆன் ரோட் டெஸ்டிங்கில் எல்லாருக்கும் ஒரு மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் மைலேஜ் தான் கொடுக்கும். அது நிச்சயமாக எல்லாருக்குமே டிஃபர் ஆகும். ஏன்னா ஒருத்தவங்களுடைய ரைடிங் ஸ்டைல் வேறு, அந்தந்த ரைடிங் என்வாய்மெண்ட் வேறுன்றதுனால மைலேஜ்ன்றது எல்லா இடத்துலையும் அப்படியே டிக்டோடே அப்படியே சேமாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆவரேஜாக ஒரு 90 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு கொடுக்குதுன்ற மாதிரி எடுத்துக்கிட்டா கூட நிச்சயமாக ஒரு நல்ல மைலேஜ். ஏன்னா 86 ரூபா சம்திங் வருது பர் லிட்டரு பர் கேஜிக்கு கேஸு.
அப்படின்றப்ப 90ன்றது நல்ல ஒரு ரேஞ்ச் தான். நீங்கள் இதை பெட்ரோலில் போடுறீங்கப்ப பெட்ரோலையும் இது வந்து ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு இன்ஜின். சொல்லப்போனால் நல்ல ஒரு மைலேஜ் ஃபோகஸ்டான ஒரு இன்ஜின் தான் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுன்றதுனால பர் லிட்டருக்கு எப்படியும் ஒரு 60 கிலோமீட்டர் வரைக்கும் போகுதுன்றப்ப நிச்சயமாக நல்ல ஒரு மைலேஜ் இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு கொடுக்குது. பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 149 கேஜி. கொஞ்சம் வெயிட் அதிகம். மேபி அந்த சிலிண்டர் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த வெஹிக்கிளோட வெயிட் அதிகமாகிருக்கலாம். பட் சீட் ஹைட்டும் அதுமாரி அதிகம். 825 சீட் ஹைட் அண்ட் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து அந்தளவுக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லியான வெஹிக்கிளாக இல்லைனாலும் மைலேஜ் ஃபோக்கஸ்டாக எதிர்பார்க்குறீங்க, கொஞ்சம் நல்ல ப்ராக்டிக்கலான டிசைனோடு எதிர்பார்க்குறீங்கன்றப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். சரிக்கா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்ட்டிங்கை நம்ம இங்கேயே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் படிங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பாய். See you later.